இந்த பிரச்சனை அத்தியாவசியமா இருக்கு. வேலை வாய்ப்பு இல்லை. பெண்களுக்கும் அதே பிரச்சனை, வீட்டுல உள்ள பெண்களுக்கும் அந்த பிரச்சனை இருக்கு. இதுக்கு ஒரு முடிவு கட்டணும் நம்ம. ஒண்ணு. இன்னொன்னு, ரோடு வசதி சுத்தமா இல்ல, லைட் வசதி இல்ல, இத பார்த்தாகணும். குடி தண்ணீருக்கு பிரச்சனை எங்க பார்த்தாலும், அதையும் நம்ம பார்க்கணும். இது ரொம்ப முக்கியம். சரி, அடுத்தது விளைச்சலுக்கு. இப்ப விவசாயிக்கு உள்ள பிரச்சனை என்ன? நெல்லு அறுவடை பண்றது சில மாவட்டங்கள்ல இருக்கு. சில மாவட்டங்கள்ல பாத்தீங்கன்னா தென்னை மரங்கள் அதிகமா இருக்கு. சில மாவட்டங்கள்ல காய்கறிகளா அதிகம் போடுறாங்க. சில மாவட்டத்துல அந்த காஞ்ச மிளகா அது ரொம்ப அதிகமா வருது. இந்த மாதிரி வெவ்வேறு விதமான பயிர்கள் பண்றாங்க. அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப அந்தந்த ஊர்ல அதுதான் நல்லா விளையுது. அதே போல பாத்தீங்கன்னா மல்லிகைப்பூ அது சில இடங்கள்ல இருக்கு. சரி, இதுக்கெல்லாம் என்ன தேவை அப்படின்னு பார்த்தா அவங்க சொல்றது, எங்களுக்கு நெல்லு குடோன் இல்ல, அதே போல காய்கறிகள் வைக்கிறதுக்கு குளிர்சாதன வசதியோட எங்களுக்கு அத வைக்கிறதுக்கு வசதி இல்ல. இதெல்லாம் அரசாங்கம் செஞ்சு கொடுத்தா நல்லா இருக்கும். அதே மாதிரி காய்கறிகளுக்கு. அப்புறம் இந்த தென்னை மரம் அதிகம் உள்ள இடங்கள்ல என்ன சொல்றாங்க, கயிறு சம்பந்தப்பட்டது. நாங்க அங்கங்க கயிறு திரிக்கிறோம், அதை எங்களுக்கு வெளியில வியாபாரம் பண்றதெல்லாம் கஷ்டம் இருக்கு அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி ஒண்ணுத்துக்கும் சொல்றாங்க. அதே போல செண்டு தயாரிக்கிறதுக்கு இந்த பூக்களை அனுப்பலாம், அதுக்கு ஏதாவது ஒரு பொது இடத்துல வச்சு அதுக்கு ஏதாவது அரசாங்கம் உதவி பண்ணா அந்த விவசாயிகளுக்கு ஒரு நல்ல பணம் கிடைக்கும் அப்படி எல்லாம் சொன்னாங்க. சரி, பார்த்த நம்ம செய்யறது மக்களுக்காக செய்யறது. அதனால இந்த ஐட்டம் எல்லாம் சேர்த்து இதையே ஒரு 60 தேர்தல் வாக்குறுதியா நம்ம ரெடி பண்ணி கொடுக்கிறோம்.